பாசிபிள் வந்து இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுக்கு தேவை இருக்கு ப்ரோ. இப்போ பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, கவர்மெண்ட் பஸ் நிறைய ஓடுது. இப்போ ஆப்பை பார்த்துட்டு உட்காந்துக்கிறாங்க, 6 வரும், அதுவே லைக் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் வரும். அந்த இடத்துல வந்து கூட 2 கவர்மெண்ட் பஸ் விடலாமே, தப்பு இல்லை. ஏன்னா மக்களும் அவ்வளவு இருக்காங்க. எங்க எவ்வளவு ஊர்ல இருந்து வந்து நம்ம ஊர்ல இருந்து இருக்குது வாழ்வாதாரமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம தான் பஸ் ஃபெசிலிட்டில இருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது கொடுத்துதானே ஆகணும். டாக்ஸ் வாங்குறாங்கல்ல, டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்து எவ்வளவு டாக்ஸ் வாங்குறாங்க. கேமரா வச்சு 1000 ரூபாய் பிடிக்கிறாங்க, டிடிக்கு 10,000 ரூபாய் போடுறாங்க. இதெல்லாம் எங்க நம்ம காசு தான் எடுக்கிறாங்க, நமக்கு தானே அவங்க செலவு பண்ணணும். பண்ணலையே. இப்போ ஃப்ரீயா தரேன்னு எல்லா கவர்மெண்ட்டும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது இல்லாம புதுசா தானே அவர் சொல்றாரு. ஏன்னா எல்லாம் ஃப்ரீயா கொடுத்தா அதுக்கு மதிப்பே இருக்காது. அப்போ நீங்க அதை பாராட்ட வேண்டியது தானே. ஸோ அதனாலதான் அது இல்லாம ரூலிங் பார்ட்டியா அவங்க இருக்கிறதுனால மற்றவங்களெல்லாம் அவங்க இதுவா எடுத்துக்கிறது இல்லை, ஈக்குவலா எடுத்துக்கிறது இல்லை. அவங்களுமே ஈக்குவல் இல்லை. லைக் எலெக்ஷன் வரும்போது நம்மளுக்கே தெரியும். அதுதான் அவங்க சொன்ன தப்பு தான், சொல்லியிருக்க கூடாது. லைக் மாறுவாங்க இதுக்கப்புறம். அவங்க சைடு உள்ள அவங்க லைக் என்ன சொல்றது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்கள தான் அவங்க தப்பா பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு டிவிக்கு அரசியலுக்கு வந்து. உங்களோட ஜெனரல் ஒப்பீனியன் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ, நல்லாவே போயிட்டு இருக்கு. இன்னும் லைக் இது கரூர் இது நடந்ததுல இருந்து கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. ஸோ பழையபடி லைக் எல்லாரும் கேம்பெயின்லாம் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, இப்போ ஜெனரலா நேற்று பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாக்குறுதி சொல்லியிருக்காரு. என்ன வாக்குறுதி நான் சொல்றேன், அதோட கருத்தை மட்டும் நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா வீட்டுல ஒருத்தருக்கு கம்பல்சரி வேலை இருக்கணும், கம்பல்சரி எல்லாருக்கும் வீடு இருக்கணும், அப்புறம் கம்பல்சரி வீட்டுல வந்து ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இருக்கணும். ஏன்னா அப்பதான் டிராவல் பண்ணி அவங்க தொழில் முக்கியமா இது சொல்லியிருக்காங்க. இன்னும் தொழில் வளர்ச்சி அதிகப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எதுவுமே ஃப்ரீயா தராம இதெல்லாம் நான் உங்களை பண்ண வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இது புதுசா இருக்கா இல்ல எப்படி இருக்கு? இப்போ ஃப்ரீயா தரேன்னு எல்லா கவர்மெண்ட்டும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது இல்லாம புதுசா தானே அவர் சொல்றாரு. ஏன்னா எல்லாம் ஃப்ரீயா கொடுத்தா அதுக்கு மதிப்பே இருக்காது. அப்போ நீங்க அதை பாராட்ட வேண்டியது தானே. எப்படி லைக் ஃப்ரீயா கொடுத்தா அதுக்கு வேல்யூ இல்லை, எல்லாரும் அதை பெரிய இதுவா எடுத்துக்க மாட்டாங்க. போன கவர்மெண்ட்டும் இதே தான் சொன்னாங்கன்னுவாங்க. ஆனா ஏற்கனவே இது மாதிரி சொல்றாங்க, பொங்கல் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, கொடுத்து தானே அதுக்கு மதிப்பு இல்லாம போயிட்டு ஓட்டு எல்லாரும் வைக்கிறாங்க. ஸோ அது அவாய்ட் பண்றதுக்கு அது என்ன சொல்றது, அதுக்கு எல்லாமே அத்தியாவசியம் தான். ஸோ தரலாம் கொண்டு வராங்க. கொள்கை முக்கியம் நினைக்கிறீங்களா இல்ல செயல்பாடு முக்கியம் நினைக்கிறீங்களா? செயல்பாடு டிவிக்கு ஒரு செயல்பாடு இந்த 2 வருஷத்துல எந்த அளவுக்கு முன்னேறி நல்லாவே முன்னேறி இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா எனக்கு சொல்ல தெரியல. ஓகே, இன்னொன்னு என்னன்னா ஸ்டேஜ் ஏறினாலே அவர் வந்து டிஎம்கே தாக்கி பேசுற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட? அவங்க லைக் மேஜர் பார்ட்டிஸ் இவங்களும் அவங்களும் தான். ஸோ அதனாலதான் அது இல்லாம ரூலிங் பார்ட்டியா அவங்க இருக்கிறதுனால மற்றவங்களெல்லாம் அவங்க இதுவா எடுத்துக்கிறது இல்லை, ஈக்குவலா எடுத்துக்கிறது இல்லை. அவங்களுமே ஈக்குவல் இல்லை. லைக் எலெக்ஷன் வரும்போது நம்மளுக்கே தெரியும். ஓகே, டிவிகே தவிர்த்து மற்ற எல்லா கட்சியுமே டிவிகேல இருக்கவங்களா தற்கொலை அப்படின்ற மாதிரி பாயிண்ட் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நேற்று விஜய் சொன்னது என்ன அப்படின்னா, சரி நீங்க தற்கொலையாவே இந்த தற்கொலைங்க தானே இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டாங்க, அப்ப உங்களுக்கு ஓட்டு போட்ட மாதிரியே நீங்க தற்கொலையா சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி. அந்த பாயிண்ட் அதுதான் அவங்க சொன்ன தப்பு தான், சொல்லியிருக்க கூடாது. லைக் மாறுவாங்க இதுக்கப்புறம். அவங்க சைடு உள்ள அவங்க லைக் என்ன சொல்றது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்கள தான் அவங்க தப்பா பேசியிருக்காங்க. லைக் இப்போ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, கண்டிப்பா இப்போ பாலிடிக்ஸ்குள்ள இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய வந்து விசிபிளா வீடியோல நியூஸ் பாக்குறதா இருக்கட்டும் இல்லை இன்டர்வியூஸ் பார்க்கறதா இருக்கட்டும் அதிகமாயிருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி பாலிடிக்ஸ்னாலே கொஞ்சம் தள்ளிதான் நின்றுட்டாங்க. இது அதிகமானதுக்கு டிவிக்கு ஒரு காரணம் சொல்றாங்க, அது உண்மையா? கண்டிப்பா. எப்படி? அவருமே யங்ஸ்டர் தானே ப்ரோ. லைக் மற்ற இதுங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் குடும்ப அரசியல் அந்த மாதிரி தானே. எல்லாம் ஏஜ் பீப்புள் எல்லாம் அபவ் 60 தான் இருக்காங்க. இவர் மட்டும் தானே கொஞ்சம் வாழ்வாதாரத்துல சின்ன இதுல இருந்து ஆரம்பிச்சு பெருசா போயிட்டு. நீங்க கேட்கலாம் அவங்க அப்பா டைரக்டர் எல்லாம் இருக்குதான், பட் ஸ்டில் அவங்க அளவுக்கு இல்லையே. யாரும் எல்லாம் சின்னதுல இருந்து தானே பெருசா இருக்காங்க. ஸோ ஓகே, இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல ஒருத்தவங்களுக்கு வீட்டுல வந்து பர்மனண்டான வேலை, அதாவது இப்ப நம்ம 7 பேர் இருக்குன்னா ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் பர்மனண்டான வேலைங்கிறது ரொம்ப கம்மி. ஆனா அவர் வாக்குறுதியில போது அவங்க கண்டிப்பா பர்மனண்டான வேலை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிள் ஆகும்? பாசிபிள் வந்து இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுக்கு தேவை இருக்கு ப்ரோ. இப்போ பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, கவர்மெண்ட் பஸ் நிறைய ஓடுது. இப்போ ஆப்பை பார்த்துட்டு உட்காந்துக்கிறாங்க, 6 வரும், அதுவே லைக் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் வரும். அந்த இடத்துல வந்து கூட 2 கவர்மெண்ட் பஸ் விடலாமே, தப்பு இல்லை. ஏன்னா மக்களும் அவ்வளவு இருக்காங்க. எங்க எவ்வளவு ஊர்ல இருந்து வந்து நம்ம ஊர்ல இருந்து இருக்குது வாழ்வாதாரமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம தான் பஸ் ஃபெசிலிட்டில இருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது கொடுத்துதானே ஆகணும். டாக்ஸ் வாங்குறாங்கல்ல, டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்து எவ்வளவு டாக்ஸ் வாங்குறாங்க. கேமரா வச்சு 1000 ரூபாய் பிடிக்கிறாங்க, டிடிக்கு 10,000 ரூபாய் போடுறாங்க. எல்லாம் எங்க நம்ம காசு தான் எடுக்கிறாங்க, நமக்கு தானே அவங்க செலவு பண்ணணும். பண்ணலையே. எல்லாம் தேவையில்லாம சீவேஜ் ப்ராஜெக்டும் அந்த ப்ராஜெக்டும் ஹவுசிங் போர்ட் கான்ட்ராக்ட் எல்லாம் இஷ்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. ஸோ அதெல்லாம் ஓகே, நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு கான்ட்ராக்ட்ல எடுத்துருக்காங்களா, இதெல்லாம் செஞ்சாங்களா? அதுக்கான காசை வாங்குவாங்க.
செஞ்சாங்க, செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. குவாலிட்டி இல்ல கண்டிப்பா. நீங்க எவ்வளோ அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதா அதை போய் லைக் ஒரு 6 monthsக்குள்ளேயே நெட்ல பாத்தீங்கன்னா இங்க இந்த பேட்ச் இருக்கு, இங்க இது டேமேஜ், ஃபுல்ஃபில்மெண்ட் இல்ல லைக் ஓப்பனிங் மட்டும் பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ப்ராக்ரஸ் இல்ல லைக் ஊட்டி இருக்கு. எவ்வளவு இடத்துல நானே நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன். நீங்க எண்ணூர் அந்த சைட்ல எல்லாம் மாவீரன் படத்துல அந்த இது இருக்கும்ல வீடு, அந்த வீடு அது ஒரு வருஷமா அந்த படத்துக்கு முன்னாடில இருந்தே பெயிண்ட் அடிச்சு இருக்கு. கலரை மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்களே தவிர ஓப்பனிங்கா இல்ல இன்ன வரைக்கும். லைக் நான் அந்த ஏரியா அதனால ரெகுலரா பாக்குறேன். இப்போ 3-4 கலர் மாத்திட்டாங்க, ஆனா இன்னும் திறந்த பாடு. அது மட்டும் திறந்தாங்களா எவ்வளவு ஆயிரக்கணக்கான குடும்பத்துல தங்கலாம். எவ்வளவு பேர் இன்னமும் இங்க கீழே அந்த அவங்க இருக்காங்க வீட்டுல கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. எதுக்கு இன்னும் அந்த மாதிரி பண்ணணும்? ஸ்டேட் கவர்மெண்ட் இது ஒன்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஎம் வந்து ஒன்றும் திறந்து வைக்க வேண்டியது இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஒரு பிளாக் கட்டிட்டு கூட திறந்துருக்கலாம். மக்களுக்கு நீ ஒழுங்கா ஏதோ செய்யணும்னு நினைக்கிறேன்னா இல்லையே, எல்லாத்தையும் ஃபவுண்டேஷன் எழுப்புறாங்க, எல்லாத்தையும் சிமெண்ட் பூசலாம், எல்லாத்தமா சேர்த்து திறக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே. இப்போ முதல்ல ஒரு 100 பேர் உள்ள விடலாம், அப்புறம் ஒரு 100 பேர் ஒரு இதுவா பண்ணலாம்.